என்னம்மா செல்வி, என்னம்மா என்ன பண்ணுது? அம்மா, எதை தொட்டாலும் வேப்பண்ண நாத்து நாறுது, குடல பெரட்டுது. அம்மா இங்க பாரு, கொஞ்சம் சர்க்கரையை வாயில போட்டுக்க, இல்லன்னா கொஞ்சம் வெள்ளத்தையாவது வாயில போட்டுக்கம்மா. வேண்டாம்மா. ஐயோ, கிராமத்துல இருந்து வந்துட்டு நம்ம கண்ணிலே விரல விட்டு ஆட்டுறாளுங்களா? என்ன வேப்பண்ண குடிக்க வச்ச அந்த பஞ்சவர்ணத்தை விளக்கு என்ன குடிக்க வைக்கல. என் பேர் செல்வி இல்ல. ஐயோ செல்வி, நீ ஏமா தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க நினைக்கிற? இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? யாரு? என் மாமியார் கறி தானே. நான் அவங்கள சொல்லல, அந்த படுபாவி குமாரத்தான் சொல்றேன். நாம குழந்தைய திருடின ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமா உன் மாமனார் மாமியாருக்கு தெரியக்கூடாதுன்னு தானே இந்த படுபாவிக்கு அடைக்கலம் கொடுத்து இந்த வீட்டுல மறைச்சு வச்சோம். இவன் திடீர்னு சம்பந்தியம்மா முன்னால போட்டு உடைச்சிட்டானே. இவனை எதுக்காக இனிமே இந்த வீட்டுல தங்க வைக்கணும்? இவனுக்கு எதுக்காக நாம இப்ப பயப்படணும்? கூடாது. உடனே இவனை இங்க இருந்து துரத்தி அடிக்கணும். ஆமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். நம்மள காட்டி கொடுத்த நாய்க்கு நமக்கு சோறு போட்டு பணிவிட பண்ணணும். இனிமேல அவனுக்கு நாம பயப்படக்கூடாது. ஒரு நிமிஷம் இரு, வரேன். சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்க? நான் ரோஜா மேடம் பார்க்க வந்திருக்கேன். ரோஜாவியா? நீங்க? என் பேர் குமார் சார். உள்ள வாங்க, உட்காருங்க. நான் ரோஜாவோட ஹஸ்பண்ட். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நான் நர்ஸு சுபாவோட காதலன். சுபா ரோஜா மேடம் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. உங்கள் ஒய்ஃபு சுபாவுக்கு பல வழியில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதான் ரோஜா மேடமை பார்த்து நேர்லேயே நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நர்ஸ் சுபா? அவங்க ஆக்சிடென்ட்ல கூட இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், நான் சுபாவை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன். ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழதான் கொடுப்பனல்ல சார். குமார், ப்ளீஸ் கண் கலங்காதீங்க. நிஜமான காதலுக்கு இந்த காலத்தில் எந்த வேல்யூவும் இல்லை. என்ன எடுத்துக்கோங்க, என் பொண்டாட்டி ரோஜாவை நான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். ஆனால் அவள் அதை புரிஞ்சுக்காம என்னை விட்டு போயிட்டா. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், என் பொண்டாட்டி ரோஜா இப்போ என் கூட இல்லை. அவளை தான் நான் இப்போ தேடிட்டு இருக்கேன். ரோஜா கிட்ட நைஸாக அறிமுகமாகி நேரம் வரப்போ குழந்தை ஜீவா மேட்டரை சொல்லி பணம் கறந்துலாம் நினச்சோமே, சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. என்ன குமார் பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லை சார், உங்களை நினச்சி பார்த்தேன். நம்பலாமா நல்லவங்களுக்கு தான் இது மாதிரி கஷ்டம்லாம் வருது. உங்கள் நல்ல மனசுக்கு உங்கள் மனைவி சீக்கிரமே திரும்பி வந்துடுவாங்க சார். நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சார். தேங்க்யூ குமார், தேங்க்யூ வெரி மச். சாரி, கேட்க மறந்துட்டேன். டீ காஃபி ஏதாவது? சார் நோ ஃபார்மாலிட்டி சார். பரவாயில்ல சார். ஓகே, அது ஒன்றும் இல்லை. அர்ஜென்ட்டாக கொஞ்சம் மந்தவெளி வரைக்கும் கிளம்பிட்டேன், அதான். ஆமாம் குமார், கேட்க மறந்துட்டேன். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் வந்து சார் இந்த புதுப்பேட்டில் மெயின் ரோட்டில் சார், இந்த டர்னிங்கில் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை சார். நல்ல பெரிய கடை, பிஸ்னஸ். குட், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ். நல்ல விஷயம். அப்போது என் கார் ரிப்பேர் ஆனால் உங்ககிட்ட சர்வீஸ் கொடுத்துடலாம். தாராளமாக சார், நல்லா பின்னிடுறேன் சார், ஒரு வழி ஆக்கிடுறேன். நைஸ். உங்கள் கார்டு கொஞ்சம் கொடுங்க. கார்டு சாரி சார், கொண்டு வரல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொண்டு வரேன். இல்லை பரவாயில்ல, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. சாரி குமார், தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருக்கேன் மந்தவெளி வரைக்கும், அதான். சார் போகிற வழியில் இறங்கிக்கிறேன் சார். ஷூர், வை நாட், ப்ளீஸ் கம். தேங்க்யூ சார். சார் உங்கள் சட்டம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார். சார் உங்களுக்கு கண்ணாடி ரொம்ப எடுப்பாக இருக்குது சார். தேங்க்யூ. செல்வி, நீ என்னமா பண்ண போற? ஒரு நிமிஷம் இருமா. அப்பா, என்ன நாத்தம் அடிக்குது. பாவி, இந்த கர்மத்தை எப்படிதான் குடிச்சு தொலைக்கிறானோ. ஐயோ, இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்படி நாறுது. ஐயோ, இவனுக்கு அப்பப்ப முட்டை, ஆம்லேட்டு. ஏ பாப்பா, இந்த கன்றாவி எல்லாம் வெளியில தூக்கி வீசுறேன்.
அவன் இனிமேல் வீட்டு வாசப்படியை மதிக்க கூடாது. கொண்டு போய் தானே. வீடு வரைக்கும் லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இது புகழ்மணி வீடாச்சு. நீங்க ஓ, உங்களுக்கும் புகழ்மணி நல்லா தெரியுமா? அதாவது சார், புகழ்மணி ஃபேமிலிக்கும் எனக்கும் ஒரு சின்ன உறவு சார். அங்கே நிற்கிறாங்க பாருங்க சார், அவங்க தான் புகழ்மணியோட வைஃப் செல்வி. பக்கத்தில் நிற்கிறவங்க அவங்க அம்மா. என்னம்மா இது? இவன் திடீர்னு மகேஷ் கூட வந்து இறங்குறான். அதானே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்கள் கிளம்புங்க சார், அப்புறம் மீட் பண்ணுவோம். எனிவே நைஸ் மீட்டிங் யூ. ஆச்சாக், தூக்கி போடும்போது கேட்ச் பிடிக்கிறது கரெக்ட் டைம்ல வந்துட்ட போல இருக்கு. ஆமா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு என் துணிமணி மாதிரி இருக்க. ஓஹோ ஹோ ஹோ ஹோ, இந்த துணிமணி எல்லாம் தூக்கி அடிச்சிட்டு என்னைய துரத்துற ஐடியாவா? நீ இப்படி மகேஷ் கூட? மகேஷ் குழந்தை தான் உன்கிட்ட வளருது, அதை நான் மறந்துடுவேனா? நீங்க வீட்டை விட்டு துரத்திட்டா நான் என்ன பண்றது? சுபா எழுதின லெட்டரோட நான் மகேஷ் வீட்டு வாசலை மெரிச்சு தானே ஆகணும். அதனால தான் இப்பவே மகேஷை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுட்டேன். நீ என்னை வீட்டை விட்டு துரத்தினேன்னு வையே, நீயும் கவிதாவும் ரோஜாவோட குழந்தைய மாத்தினதை நான் மகேஷ் கிட்ட சொல்லிடுவேன். சுபா எழுதின லெட்டரை காமிச்சிடுவேன். அதுக்கப்புறம் மகேஷ் போலீஸோட வந்து அவன் குழந்தை ஜீவா தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் நீயும் ஆத்தாலும் அம்போ சிவசம்போன்னு முக்காடா போத்திக்கிட்டு ஜெயில உட்காந்துட்டு மூக்க சிந்த வேண்டியதுதான். நான் நினைச்சு சரியாதான் போச்சு. ஏன் துணிமணியை தூக்கி போட தானே வந்த? ஐயோ சாச்சா, நான் எப்போ உன் துணியெல்லாம் தூக்கி போடுறேன்? ஆக்சுவலி சும்மா தான் உள்ள இருந்து எடுத்துட்டு வந்து. அதான்ப்பா, உன் துணி எல்லாம் ஒரே அழுக்கா ஈரமா இருந்ததா, அதெல்லாம் வெயில்ல போட்டு உணர்த்தி காய வச்சு எடுத்து. அடட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 
ஆக்சுவலி உன் துணியெல்லாம் லாண்ட்ரிக்கு கொடுத்து கிளீனா எடுத்து வாங்கி வச்சு அந்த லாண்ட்ரி பையன் கூட வந்தானே, எங்கம்மா அவன்? இங்கே தானே இருந்தா எங்க போய் தொலைஞ்சாரு தெரியலையே. சபாஷ். என்ன அக்கறை, இன்னமும் என் மேல உங்களுக்கு இருக்க அக்கறையை பார்த்தா என் துணிலாம் நீங்க துவைச்சிருவீங்க போல இருக்க. ஆமா, இது நல்ல ஐடியாவா இருக்கே. நம்மளே துவைச்சிடலாம்லமா? ஆமாமா, எதுக்கு லாண்டரிக்கு வீண் செலவு, நாமளே துவைச்சிடலாம். அப்புறம் ஏன் நிக்கிறீங்க, போய் துணியை துவைக்க ஆரம்பிங்க. இந்தா புடி, போய் துவைச்சிட்டு வா. என்ன இவ்வளவு நான என்னமா நான் தனியா உன் பையன் மேல உனக்கு தான் நிறைய அக்கறை. போ போய் துவை. அடி பாவி செண்டளம். போ சுபா. கலக்கற குமாரு கலக்கற. மகேஷ், நில்லு நில்லு நில்லு. இன்னைக்கு என்ன பௌர்ணமியா? கிரிவலம் வர மாதிரி சுத்தி சுத்தி வர. அப்பா, நம்ம முதல் முறையா அப்ளை பண்ணிருக்க கவர்மெண்ட் ஆர்டரோட ரிசல்ட் இன்னைக்கு வரப்போகுது. சோ கண்டிப்பா இந்த ஆர்டர் நமக்கு தான். அவ்வளவு நம்பிக்கையா இருக்கியா? ஆமாப்பா, நம்ம அப்ளை பண்ணிருக்க ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆர்டர் இது. அதனால நம்மளுக்கு லாபமே இல்லாத அளவுக்கு அமௌண்ட் கோட் பண்ணி அனுப்பியிருக்கேன். சோ நிச்சயமா நமக்கு தான் இந்த ஆர்டர். அப்போ உன் நம்பிக்கை வீண் போகாது. அதுக்காக நீ இவ்வளவு டென்ஷனா சுத்தி வரணும்னு அவசியம் இல்ல. ரிலாக்ஸ்டாவே இருக்கலாம். போ 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 போ, ரிலாக்ஸ் போ. செக்ஸ் ரெடியா? ரெடி மேடம். இந்தாங்க.
எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த செக்ஸ் எல்லாம் நீங்கள் சைன் பண்ணணும். ஹலோ மகேஷ்யா. ஓ, உங்க கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, ஆர்டர் நமக்கு தானே? என்னது, டெண்டர் நமக்கு கிடைக்கலையா? என்னது, கோல்டன் கிரானைட்ஸ்னு ஒரு புது கம்பெனிக்கு போயிடுச்சா? ஆமா, அவங்க கோட் பண்ண ரேட் என்ன? நோ. என்னப்பா என்ன ஆச்சு? அப்பா, இந்த கவர்மெண்ட் ஆர்டர் நம்ம கை விட்டு போயிடுச்சுப்பா. அதே எப்படி? அதான் எனக்கும் புரியல. இந்த டெண்டர் நமக்கு தான் கிடைக்கும்னு நான் ரொம்ப உறுதியான நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா கோல்டன் கிரானைட்ஸ்னு ஒரு புது கம்பெனி நம்ம விட வெறும் ₹1 கம்மியா கோட் பண்ணி அந்த ஆர்டர் தட்டிட்டு போயிட்டாங்க. அதே எப்படிப்பா? அது யார் அந்த கோல்டன் கிரானைட்ஸ்? தெரியலப்பா, இது வரைக்கும் அந்த கம்பெனி பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏதாவது புது கம்பெனியா இருக்குமோ? நம்ம விட வெறும் ₹1 தான் கம்மியா கோட் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு லாபமே கிடையாது. ஒரு புது கம்பெனி இப்படி கோட் பண்றதுக்கு சான்ஸே இல்லப்பா. இதுல ஏதோ பெரிய சதி திட்டமே நடந்திருக்கு. இந்த டெண்டரை யார் ப்ரிப்பேர் பண்ணது? நானும் மல்லிகாவும் தான்ப்பா. சார், எனக்கு டெண்டரை பற்றி ஏபிசிடி கூட தெரியாது. சார் என்ன சொன்னாரோ அதான் செஞ்சேன். ஆமாப்பா. ஓ, மல்லிகா நீ கொஞ்சம் வெளியில ஏறம்மா. சார், செக்ஸ். அதெல்லாம் அப்புறம் சைன் பண்ணி கொடுப்பாமா, நீ முதல்ல வெளில போ. ஐயோ, மகேஷ் அப்பாக்கு என் மேல டவுட் வந்துருச்சா? அக்கவுண்ட்ஸ் ஃபைல் கொஞ்சம் தரீங்களா? ஏன்பா, அந்த மல்லிகா நம்பகமானவ தானே? அவ மேல உனக்கு எந்த சந்தேகமும் இல்லையே? அப்பா, என்ன பேசுறீங்க? அவ ரொம்ப புத்திசாலி, திறமைசாலி, நம்பிக்கையான ஆள் கூட. டெண்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் தான் அவளுக்கு சொல்லியே கொடுத்தேன். அவ மேல போய் சந்தேகப்படுறீங்களே? இல்லப்பா, கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவ நம்ம கம்பெனில புதுசா சேர்ந்தவ தானே? வேற ஒரு கம்பெனிக்கு சுலபமா வேலை போயிருக்கலாம்ல. என்ன பண்ணீங்க? நீங்க தான் அவளை கட்டாயப்படுத்தி வேலைக்கே சேர்த்தீங்க. இப்ப நீங்களே அவன் மேல சந்தேகப்பட்ட எப்படி? அது கரெக்ட் தான். ஆனா அவளை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது இல்லப்பா. அது சரி, அதுக்காக எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்பட முடியுமா என்ன? ஏற்கனவே நம்ம மாலாவை இழந்த மாதிரி மல்லிகாவை இழந்துடக்கூடாதுப்பா. எனக்கு என்னவோ அந்த மல்லிகா மேல சந்தேகமாவே இருக்குதுப்பா. அவளை கண்டாலே எனக்கு பிடிக்கல. அவ பார்வையே சரியா இல்ல, அது கவனிச்சியா? ஏன், உங்க பார்வை கூட தான் சரியில்லை. எப்ப பார்த்தாலும் திருட்டுமே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்லப்பா, உங்களுக்கு ராஜமொழின்னு சொல்ல வந்தேன். இது எனக்கு தேவைதான்டா. அது அப்படி இல்லப்பா. இந்த ஸ்கூல் பசங்க 1 மார்க் வித்தியாசத்துல டெஸ்ட்ல ஃபெயில் ஆகுறதுல அதே மாதிரி தான் ₹1 வித்தியாசத்துல இந்த டெண்டரை நம்ம லூஸ் பண்ணிட்டோம். நமக்கு லக்கு இல்ல, என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். இல்லப்பா, டெஸ்டும் டெண்டரும் ஒண்ணு இல்லை. ஒரு புது கம்பெனி இவ்வளவு குறைச்சல டெண்டர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, கண்டுபிடிக்கிறேன். அப்பா ப்ளீஸ், இத பத்தியே பேசிட்டு இருக்காதுங்க. எனக்கு ஏற்கனவே டென்ஷனா இருக்கு. வில் ட்ரை நெக்ஸ்ட் டைம். வில் ஷோர்லி வின். எனக்கு என்னவோ இந்த மல்லிகா பொண்ணு மேல சந்தேகமாவே இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். உள்ள வரலாமா? ஓ, ப்ளீஸ் கம் இன். இந்தா ஸ்னேகா, கங்க்ராட்ஸ். என்ன பொக்கையெல்லாம் கொடுக்குறீங்க? வரவேற்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அது மகேஷ்க்கு எதிரான தொழில் ரீதியா முதல் வெற்றி. உன்னோட கோல்டன் கிரானைட்ஸ் பேர்ல கவர்மெண்ட்டுக்கு ஒரு டெண்டர் அமைச்சிருந்தல்ல, அந்த டெண்டர் உன் கம்பெனிக்கே கிடைச்சிருக்கு. அப்படியா? கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு புகழ். இப்பதான் போன்ல மெசேஜ் வந்தது. உன்னோட கம்பெனியும் மகேஷ்க்கு எதிரான உன்னோட போராட்டமும் மேலும் மேலும் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நிறுத்துங்க புகழ். அதென்ன உன் கம்பெனி ஏன் கம்பெனின்னு பிரிச்சு பேசுறீங்க? நம்ம கம்பெனின்னு சொல்லுங்க. எனக்கு இந்த டெண்டர், ஆர்டர், கிரானைட்ஸ் பத்திலாம் எதுவுமே தெரியாது. மகேஷ்க்கு எதிரா நான் நடத்துற நிழல் யுத்தம் இது. நான் வெறும் நிழல் தான். ஆர்டர் செயல்படுத்தி லாபம் சம்பாதிக்க போறவர் நீங்க. சொல்லப்போனா நீங்க தான் என் ஒர்க்கிங் பார்ட்னர். நான் வெறும் ஸ்லீப்பிங் பார்ட்னர் தான்.
தப்பா சொல்லலையே. இல்ல ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு சொன்னியே அதை கேட்டேன், அதான் சிரிச்சேன். வாஸ்தவம் தானே, நான் உங்க ஸ்லீப்பிங் பார்ட்னர் தானே. இந்த வார்த்தையை மட்டும் என் பொண்டாட்டி செல்வி கேட்டா அவன் நெஞ்சு வெடிச்சு செத்தே போயிடுவா. ஐயோ புகழ், நான் எந்த தப்பான அர்த்தத்தையும் சொல்லல. நானும் அது தப்பான அர்த்தத்துல எடுத்துக்கல. இட் இஸ் ஜஸ்ட் a joke. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணிக்காத. இல்ல இல்ல, அன்னைக்கு என்ன இந்த ஆபீஸ்ல பார்த்துட்டு செல்வி ரொம்ப கோவமா வீட்டுக்கு போனாலே, என்ன பேசினா? அவன் எங்க பேசினா, கண்ணா பின்னான்னு கேவலமா ஏசுனா. அப்புறம் நான் தான் பேசினேன். அவ வாய் அடைக்க அதிர்ச்சிகரமான ஒரு அஸ்திரத்தை எடுத்து வீசினேன். அப்படியே நடுங்கி போயிட்டா. அவளை மிரட்டி வச்சிருக்கேன். நீங்க அவளை மிரட்டி வச்சிருக்கீங்களா? எப்படி? அது வந்து அவ்வளோ டீட்டெயில்டா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது எங்களுக்குள்ள கொஞ்சம் பர்சனல். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், இனிமே அவளால உனக்கு எந்த தொந்தரவும் வராது. உன் வேலைக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ இங்க என்கிட்ட வேலை செய்யறதுல அவளுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது. தட்ஸ் இட். பர்சனல்னு சொல்லிட்டீங்க, அதனால உங்க வார்த்தையை நான் நம்புறேன். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த டெண்டர் அப்ரூவ் ஆயிருக்கே, இனிமே என்ன பண்றது? அந்த ப்ரொசீஜர்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த டெண்டர் கிடைக்காம மகேஷ் துடிச்சு போயிருப்பான். ஆமாமா, இது அவருக்கு பலமான அடி மட்டும் இல்ல, எதிர்பார்க்காத அடி. அனுபவிக்கிட்டோம். அடுத்த டெண்டரையும் இதே மாதிரி நாம அவங்கிட்ட இருந்து பிடுங்குவோம். அவன் வேலை கேட்கிற ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அவனோட வேலை வாய்ப்பையும் பறிப்போம். அவனோட பிசினஸ்ல நஷ்டத்தை ஏற்படுத்தி கிரானைட் பிசினஸ விட்டுட்டே ஓடுற மாதிரி பண்ணிடுவோம். ஆமா புகழ், அந்த பணமும் புகழும் கொடுக்கிற போதுதான் மகேஷை இப்படி ஆட வைக்கிறது. அவர் ஆடுற மேடைய முதல்ல நம்ம உடைக்கணும். பிசினஸ்ல மகேஷுக்கு நஷ்டம் ஆக ஆக அவர் நடுத்தெருவுக்கு வரணும். அவர் ஓடி ஓடி கடைசியில ஓட முடியாம கலைச்சு போய் ஒரு இடத்துல வந்து நிக்கணும். அப்ப நான் அவர் எதிரில போய் நிக்கணும். அவரை கை தூக்கி விடணும். அவருக்கு ஆறுதல் சொல்லி அவரை அரவணைச்சுக்கணும். என்னை விட்டு அவருக்கு வேற வழி இல்ல, வேற எதிர்காலம் இல்லைன்றத மகேஷ் புரிஞ்சுக்கணும். நான் தான் எல்லான்னு அவர் என்கிட்டயே வந்து சரணடைஞ்சாகணும். அது வரைக்கும் என் மனசை கல்லாக்கிண்டு நான் அவரை எதிர்த்து போராடிண்டே இருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க மகேஷ். எப்படி இந்த டெண்டர் நம்ம கைவிட்டு போச்சு? எப்படி எப்படி நம்ம இவ்வளவு அச்சாக்கிறதையா இருந்தோம்? கோல்டன் கிரானைட்ஸ் யார் இந்த கம்பெனி? அப்பா சொன்ன மாதிரி நம்ம பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய சதி திட்டம் நடந்திருக்குமோ? சச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. நம்ம ரொம்ப கவனக்குறைவா இருந்துட்டோம். ரோஜா நினைப்பிலே இருந்துட்டோம். அதான் அதான் இந்த டெண்டரை நம்ம கை விட்டுட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், யா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உங்க சிக்னேச்சர். ப்ளீஸ் மல்லிகா, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க உட்காருங்க. ஏன் சார் நல்லா இருக்கீங்க? மல்லிகா, இந்த டெண்டர் கைவிட்டு போனதுல இருந்தே என்னமோ தெரியல, பயங்கர மூட் அவுட்டா அப்செட்டா இருக்கேன். சார், இந்த டெண்டர் கிடைக்கலனா என்ன சார், இன்னொரு டெண்டர் கிடைச்சிட்டு போகுது. அதுக்காக நீங்க இவ்வளோ நல்லா இருக்கலாமா? வெளியில எங்கேயாவது ரிலாக்ஸ்டா போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஆயிடுவீங்கன்னு தோணுது. மல்லிகா, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ நிம்மதி சந்தோஷமே போயிடுச்சு இந்த டெண்டர் போனதுல இருந்து. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி ரோஜா என்னை விட்டு போனப்பவே அவ கூடயே என் சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. யாருக்காக யாருக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கணும்? எதுக்காக? இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போய் செட்டில் ஆயிடலாமான்னு தோணுது. சார், என்ன சார் இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? இது ஒரு சின்ன விஷயம். உங்க கார் எடுத்துக்கிட்டு லாங் டிரைவ் மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா யூ வில் ஃபீல் பெட்டர். எஸ், நீங்க சொல்றதும் சரிதான். எனக்கும் அப்படிதான் தோணுது. தோன்றத உடனே செஞ்சிடணும். நீங்க சொல்றது சரிதான். எனக்கும் மனசுக்கு ஒரு ஆறுதல் தேவை. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க எனக்கு கம்பெனி தரீங்களா? சார், எஸ், நீங்க மனசு ரொம்ப கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதான் கூப்பிட்டேன். ஐம் சாரி சார்.
ஏய் மல்லிகா ஒரு நிமிஷம். மல்லிகா தயவு செஞ்சு நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வேற மாதிரி தப்பான அர்த்தத்துல உங்களை கூப்பிடல. என் மனசு சரியில்லை. என் மனசை நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதான் டிரைவ் போறப்போ என் மனசுல இருக்க பாரத்தை சொன்னா என் மனசு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே டின்னர் சாப்பிட்டு வரலான்ற ஒரே ஒரு நோக்கத்தை தான் கூப்பிட்டேன். மத்தபடி எதுவும் கிடையாது. ஐம் சாரி சார், நீங்க எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ஐயோ மல்லிகா ப்ளீஸ், இப்ப நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி அர்த்தத்துல உங்களை கூப்பிடவே இல்லை. இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி நான் யாரையும் கூப்பிட்டது இல்லைங்க. இங்க பாருங்க, ஆபீஸை பொறுத்த வரைக்கும் நான் பாஸ், நீங்க ஸ்டாஃப், அவ்வளவுதான். ஆனா ஆபீஸ் டைம் முடிஞ்ச உடனே we are good friends. அந்த மாதிரி அர்த்தத்தில் தாங்க நான் உங்களுக்கு கூப்பிட்டேன். நீங்க தயவு செஞ்சு ஐம் ப்ளீஸ். சாரி, நீங்க நினைக்கிற டைப் நான் இல்ல. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பான அர்த்தத்துல கூப்பிட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மல்லிகா மல்லிகா ப்ளீஸ் மல்லிகா. ஆறுதல ஒரு 4 வார்த்தை பேசிட கூடாது. உடனே டின்னருக்கு வரையான்னு கேட்டுட வேண்டியது பல்ல இடிச்சுக்கிட்டு. எல்லா ஆம்பளைங்களுமே ஒரே குட்டையில ஒரு மட்டைங்க தான். ஃப்ரெண்ட்லியா பேசினாலே தப்பா? உடனே டின்னருக்கு வரேன்னு கூப்பிட வேண்டியதா? பிளடி இடியட். என்ன செல்வி, வழக்கமான வீட்டு செலவை விட கிட்டத்தட்ட 4000 ரூபாய் அதிகமா இருக்கு. ஏன் இந்த மாசம் பட்ஜெட் இப்படி எகிருச்சு? ஏன் எகுறாது? அதான் இருக்காங்களே உங்க அம்மா, அப்புறம் அந்த நெல்லு குதிரை பஞ்சவர்ணம் 2 பேரும் திங்கிற தீனிக்கு அளவே கிடையாது. அது மட்டுமா, அதான் அந்த தடியன் குமார், உங்க ஆசை மச்சான். நேரத்துக்கு சிக்கனை கொண்டு வா, மட்டனை கொண்டு வா, மீன் நட்டு பறக்கிறது, தாவறது, ஓடுறதுன்னு ஒரு டிஸ்கவரி சேனல்லயே திங்கறான். ஒரு நாளைக்கு பகாசுரன் கணக்கு 1/2 மூட்டை அரிசி திங்கறான். அப்புறம் ஏன் பட்ஜெட் எகுறாது? அவன் ஏன் இன்னும் இந்த வீட்டுல இருக்கணும்? குழந்தை ரகசியத்தை அம்மாட்ட சொல்ல மாட்டான் தானே இந்த வீட்டுல வச்சிருந்தோம். இப்பதான் இந்த ரகசியத்தை அம்மாட்ட போட்டு உடைச்சிட்டானே. இன்னும் அவனுக்கு இங்க என்ன வேலை? அடிச்சு துரத்த வேண்டியது தானே? நல்லா அடிச்சு துரத்துவீங்களே, அது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. நேத்து அவன் ஒருத்த கூட கார்ல வந்து இறங்கினா. அது யாருன்னு தெரியுமா? யாரு? என்னடா ஏன் இப்படி பண்ற புகழ்? இந்த பாரு, அவனை போய் வெளியில போ நாயி அது இதுன்னு பேசிட்டு இருக்க. 1000 இருந்தாலும் அவன் உனக்கு மச்சான்டா. யாரு இவனா? எனக்கு மச்சான்? இந்த புறம்போக்கே எனக்கு மச்சானா? இவன் மச்சானும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. அம்மா, இவன் யார் தெரியுமா? ஐயோ புகழ், மாப்பிள கொஞ்சம் பேசாம இருங்க. நீங்க பேசாம இருங்க, நான் உண்மையா சொல்லதான் போறேன். எந்த உண்மைய? அம்மா, இவன் நிஜமாலேயே மச்சான் இல்ல. இவன் ஒரு ரவுடி, அனாதை பையன், தெரு பொறுக்கி. என்னது? ஓ மச்சான் இல்லையா? என்னடா இது? இவன் கமலாமாவுக்கு மகன், செல்விக்கு அண்ணன், அது இதுன்னு சொன்னாங்க. எல்லாம் பொய் பொய் பொய். என்னது? எல்லாம் பொய்யா? ஏய் செல்வி, என்னடி இது கூத்து? அவன் உன் அண்ணன் இல்லையா? ஏய் கமலா, இவன் உன் பையன் இல்லையா? குழந்தை உறவு பொய்யுங்கிற மாதிரி அண்ணன் மகங்கிற உறவெல்லாம் பொய்யா? இது இல்லடா, அது நான் வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த வீட்ல எல்லாம் பொய், பித்தலாட்டம். புழுகனி மூட்டை மாதிரி 2 பொம்பளைங்க இந்த வீட்ல இருக்கிறீங்க. ஏண்டி கமலா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்க நிக்கிறாளே செல்வி, இவளாவது நீ பெத்த மகளா இல்லையா? அடியே, கோழி ஒரு முட்டை போட்டாலும் ஊருக்கே தெரியுமா? ஆனா ஆமா 1000 முட்டை போட்டாலும் மண்ணை போட்டு மூடிடுமா, பொத 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 பொதன்னு போடுமா. ஒண்ணு ஒண்ணா வெளியில பொரிஞ்சு வந்தாதான் எல்லாருக்கும் தெரியுமா. அது மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணா ஒவ்வொரு பொய்யா குஞ்சு பொரிச்சு வந்துகிட்டே இருக்க. ஐயோ, என் தலையே சுத்துதே. ஐயோ, அத அவர் ஏதோ உளறாரு. அவரை நம்பாதீங்க. ஆக்சுவலி அவர் என் கூட பிறந்த அண்ணன் தான். 2 பேர் மூஞ்சி வேணா பாருங்க, சாயல் ஒரே மாதிரி இருக்கும்.
அவனுக்கு திருட்டு கலை. நான் நம்ப மாட்டேன். சம்மந்தி, இது என் மகன்தான். 10 மாசம் நானே சுமந்த பெத்த மகன்தான். இந்த வயித்துல தான் சுமந்தேன். அத்தை கொஞ்சம் பேசாம இருங்க மாப்பிள்ள. உங்களுக்கு கோபத்துல யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல. நிலைமை தெரியாம உளறீங்க. அத்தையும் செல்வியும் எதுக்கு நமக்கு ஆப்போசிட் சைடுல கோல் போடுறாங்க ஒண்ணுமே புரியலையே. டேய் புகழ், என்னடா இது? இவங்க உறவுக்காரங்கங்கறாங்க, நீ இல்லங்கற. என்ன இது? அதுக்கு என்னன்னாமா என்னங்க அண்ணன் ஏதோ தெரியாம குடிபோதையில பஞ்சவர்ண கையை பிடிச்சி இழுத்துட்டாரு. தெரியாமல தெரிஞ்சுதா ஏதா? சரிம்மா, தெரிஞ்சுதா ஏதா? அதுக்காக நீங்க அவனை போய் அடிச்சிடலாமா? அவர் யாரு? எங்க அண்ணன், என் கூட பிறந்த ரத்தம். அவரை போய் நீங்க அடிக்கலாமா? இது வரைக்கும் அம்மா கூட அவனை அடிச்சது இல்ல. ஏன் இன்ஃபேக்ட் நானே அவனை அடிச்சது இல்ல. நீங்க போய் அவனை நீங்க எல்லாம் எதுக்கு அடிக்கணும்? அதான் நல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வாங்குறானே. அது தர்மடி மச்சான். மச்சானா வாய மூடுறா. ஏய் அன்னைக்கு நீ கூட தான் அவன் அடிச்ச இல்லன்னு சொல்லு. அது ஏதோ நாங்க அண்ணன் தங்கச்சி பாஸ்குள்ள அப்படிதான் அடிச்சு விளையாண்டு போவோம். இத பாருங்க மாப்பிள்ள, என் புள்ளைய, என் ஒரே புள்ளைய, இந்த குடும்பத்து ஒரே ஆண் வாரிச நீங்க கை நீட்டி அடிச்சது ரொம்ப தப்பு. தலைக்கு வசந்த புள்ளைய அடிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஆமாங்க, ஆமா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்களேன். செல்வி பார், இங்க ரொம்ப பாருங்க ஓவரா போயிட்டு இருக்க. மாப்பிள்ள, இத பாருங்க, நீங்க என் புள்ள கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கங்க, இந்த வீட்ல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நாளையில இருந்து சுடு தண்ணி தான் குடிப்பீங்களா? தண்ணி கலங்கலா இருக்குதுன்னு காய்ச்சி குடிப்பீங்களா? இது வேற கூத்துல கோமாளி மாதிரி. கோமாளி நீதான். ஷோ, கொஞ்சம் பேசாம இருங்க. சரிங்க, அண்ணன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. தயவு செய்து கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுருங்க ப்ளீஸ். ஏய் யார்கிட்ட மன்னிப்பு கேக்குறது? அவரை அடிச்சது ரொம்ப வலிச்சுதானா? அவருக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருண்ணா. பரவாயில்ல தங்கச்சி, பரவாயில்ல. மாப்பிள்ள அடிச்சது மல்லிப்பூ செண்டால் அடிச்ச மாதிரி இருந்தது. அதான் மன்னிப்பு கேட்டாச்சுல்ல, போங்க போங்க. ஏண்டி, இந்த குடிகார ரூம்ல உனக்கு என்ன வேலை? அச்சச்சோ, வேப்பெண்ண புட்டி உடைஞ்சு போச்சு. அதான் இந்த குடிகார ரூம்ல சாராய புட்டி இருக்குல்ல, அதுல ஊத்தி வைக்கலாம். வேப்பெண்ணையும் நீயும் வந்து தொலை. போ. யாரி, நான் போக இந்த வழி பார்த்தாலும் தெரியல. பாடி. ஐயோ, பிசாசு. என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஏய் நீ பேசாத. இவனை வெளில துரத்துறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்தது. நீ உங்க அம்மா ஒரு பெரிய டிராமாவை போட்டு அதை மூடி மறைச்சிட்டீங்க. அடடடடடடடட மச்சான், விடு மச்சான். ஏன் டென்ஷன் ஆகுற? நான் தஞ்சாவூர் கோயில் நந்தி மாதிரி சுலபமா நகர மாட்டேன். நீ என்ன வெளியே தள்ள முயற்சி பண்ணி நாக்கு தள்ளி செத்து போயிடாத. சாரி. கையெடு. ஆத்தாளவு மகளும் என்ன கரெக்டா காப்பாத்திட்டீங்க. இந்த பயம் உங்களுக்கு எப்பவுமே மனசுல இருக்கணும். இல்லனா ஓ குழந்தை ஜீவா மகேஷ் வீட்டுக்கு போயிடுவான். ஜாக்கிரதை. ஐயோ, நல்ல மூட்ல இருந்தேன். என் மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டீங்களா? ஒரு கோட்டர் ஏத்துனா கரெக்டா இருக்கும். செல்வி, 2 ஆம்லெட் முட்டை ஆம்லெட் கொண்டு வா போ. சொன்னி உன்னை போய் குழந்தை குழந்தை. மாமா மாமா வந்துருமா? நாசமா போயிடுவேன். விடுங்காம போயிடுவேன். ஹலோ. ஏய் மெதுவா பேசு. நான் ஸ்னேகா பேசுறேன். என்ன இவ்ளோ எரிச்சலோட ஹலோ சொல்ற? ஒன்றும் இல்லைக்கா, கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன். என்ன திடீர்னு அப்செட்டு? உங்க மகேஷ் மனசு சரியில்லை, மனசு விட்டு பேசுறதுக்கு ஆள் வேணும், டின்னருக்கு வரியான்னு கூப்பிடுறாரு. அந்த டெண்டர் ஃபெயில் ஆனதுல பயங்கர அப்செட் ஆயிருக்காரு. மனசு விட்டு பேச ஆள் வேணுமா? ஓ அவ்வளவுதானே? அப்ப பரவாயில்ல, போயிட்டு வா. ஏன்? என்னது? தப்பில்ல மல்லிகா. என்னக்கா, அது 2 பொண்டாட்டிக்காரனோட நான் ஊர் சுத்தணுமா? 2 பொண்டாட்டிக்காரர்னு உன் மனசுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அது போரும். அந்த நினைப்ப நீ மனசுல வச்சுட்டு இருந்தா தாராளமா போயிட்டு வரலாம். ஐம் சாரி, என்னால முடியாது. மல்லிகா மல்லிகா, இங்க பாரு, நான் சொல்ல போறத கோவப்படாம கொஞ்சம் நிதானமா கேளு. மகேஷை விட்டு நம்ம விலகி நின்னா மகேஷ் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால அவர்கிட்ட நன்னா பழகி சென்டிமெண்ட்ல தான் நம்ம மகேஷ பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். அதுக்கு நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணுமா? அதனால நீ அவர் கூட நெருங்கி பழகித்தான் ஆகணும். அதுக்காக நம்ம சில அபாயமான முடிவுகளை எடுத்துதான் ஆகணும். உன் மனசாட்சி சுத்தமா எந்த தப்பும் பண்ணாம இருக்கல, அது போரும். அக்கா, மல்லிகா, மகேஷ் இப்ப நிம்மதி இல்லாம தவிக்கிறாரு. அவருக்கு ஆறுதலா பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவை. நீ அவர்கிட்ட நெருக்கமா பழகி அவரோட பிசினஸ் ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே அங்க இருக்க. இப்போ உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கே.
பழம் நழுவி பால்ல விழற மாதிரி உன் வேலை ரொம்ப சுலபமாயிடுது. மகேஷ் அழும்போது அவருக்கு கர்ச்சீஃப் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? அந்த ஆள் நீதான். நாம எதிர்பார்த்த சந்தர்ப்பமும் இதுதான். அதுக்காக நைட் டின்னருக்கு போய் டின்னர் தானே, சுத்தி ஆளுங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடத்துல எதிர்க்க உட்காந்து டின்னர் சாப்பிட போறீங்க. இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே, தைரியமா போயிட்டு வா. ஒன்னும் தப்பாயிடாதுல்ல. இதுல என்ன மல்லிகா தப்பு இருக்கு? இங்க பாரு, மகேஷ் ஸ்னேகாவோட புருஷன். இத மட்டும் நீ மனசுல வச்சுட்டு போ. அப்படிங்கிறீங்களா? ஆமா, முடிஞ்ச வரைக்கும் பிசினஸ் மேட்டர் மட்டும் பேசு. எந்த காரணத்தை கொண்டு ரோஜாவை பத்தி மட்டும் அவர்கிட்ட எதுவும் பேசிடாத. முடிஞ்சா என்ன பத்தி அவர்கிட்ட பேசி அவர் மனசை என் பக்கம் திருப்பறதுக்கு முயற்சி பண்ண. அவர் என்ன பத்தி எந்த அளவுக்கு நினைக்கிறாருன்னு நீ கண்டுபிடிக்க பாரு. எனிவே, ஆல் தி பெஸ்ட். சரிக்கா, ஏதோ நீங்க சொல்றீங்களேன்னு போறேன். சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் அந்த அர்த்தத்தில் எதுவும் சொல்லலை. நீங்க தான். இல்ல சார், நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நான் உங்ககிட்ட அப்படி கோவப்பட்டு பேசி வெளியில போயிருக்க கூடாது. நீங்க சட்டுன்னு கேட்ட உடனே நான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். தனியா உட்காந்து யோசிச்சக்கு அப்புறம் தான் நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சு. நீங்க ஏதோ உங்க மன ஆறுதலுக்காக என்ன டின்னர் சாப்பிட வரியான்னு கேட்டீங்க. உங்களுக்கு மட்டும் உங்க வைஃப் காணாம போகாம இருந்தாலோ இல்ல இந்த டெண்டர் கிடைச்சிருந்தாலோ என்ன இப்படி கேட்டிருப்பீங்களா? நிச்சயமா மாட்டீங்க. நீங்க ஒரு ஜென்டில்மேன் சார். உங்களோட வெளியே வர நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க மனசளவுல நிறைய காயப்பட்டிருக்கீங்க. அதுக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்றது என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். சார், எந்த ரெஸ்டாரண்ட் போலாம்? தேங்க்ஸுங்க. என் நல்ல மனசை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. போற வழியில எங்கேன்னு டிசைட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். ஹலோ. ஹலோ, இது சொக்கலிங்கம் சார் வீடு தானே? யார், லலிதாவா? ஆமாம்மா, லலிதா தான். நீங்க? நான் தான். சொல்லு. நீங்க சொன்ன மாதிரியே நான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தேன். நான் தான் லலிதான்னு சொன்னேன். நாம திட்டம் போட்ட மாதிரியே எல்லாம் நடந்தது. கடைசியில் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதை நானும் பார்த்தேன். இப்போ யார் உன்னை ஃபோன் பண்ண சொன்னது? வேற யாராவது எடுத்திருந்தா? இல்ல, மறுபடியும் நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணவே இல்லையே. நான் அடுத்து என்ன பண்ணணும்? நான் திட்டம் போட்டு காயை நகர்த்திட்டு இருக்கேன். உன்னை எப்போ எப்படி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரவழைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன எல்லாரும் லலிதான்னு ஏத்துப்பாங்களா? அதுக்கான சூழ்நிலையை தான் நான் உருவாக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் ஃபோன் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத, புரியுதா? இல்ல வந்துனா ஃபோனை வை. இவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா வைதேகி, பசங்க எங்க? லக்ஷ்மி அம்மா கூட வரா. வாங்க சாப்பிடலாம். நாங்க சாப்பிட மாட்டோம். வாங்க சாப்பிடலாம். நாங்க சாப்பிட மாட்டோம். என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. நாங்க சாப்பிட மாட்டோம். நாங்க சாப்பிட மாட்டோம். ஏன் கண்ணுங்களா, பசிக்கலையா? பசிக்குது, ரொம்ப பசிக்குது. ஆனா நாங்க சாப்பிட மாட்டோம். என்ன ஆச்சு? எங்க அம்மா கூட்டிட்டு வாங்க. ஆமா, எங்க அம்மா வந்தா தான் சாப்பிடுவோம். இல்லைன்னா பட்னி கிடப்போம். ஏய், ஒழுங்கா சாப்பிடுங்க. அன்னைக்கு படிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்க, இன்னைக்கு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. ஒழுங்கா சாப்பிடுங்க. மாப்பிள்ளை, குழந்தைங்களை அதட்டாதீங்க. இல்ல தே, அதுங்களுக்கு செல்லம் ரொம்ப அதிகமா போச்சு. ஏய், இப்ப சாப்பிட வரீங்களா இல்லையா? வர மாட்டோம். நாங்க சாப்பிட வர மாட்டோம். லலிதா அம்மா கூட்டிட்டு வாங்க, நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். ஏய், உங்க அம்மா செத்து போயிட்டா. கவிதா தான் இனி உங்க அம்மா. எத்தனை தடவை சொல்றது? மரமண்டையில ஏறல? வினய், குழந்தைங்களை திட்டாதீங்க. பசங்களா, தாத்தா சொன்னா கேப்பீங்கல்ல? சரி, நான் தான் உங்க அம்மா. நான் உங்களுக்கு கூட்டி விடுறேன். இல்ல, நீங்க எங்க சித்தி. ஏய், அடிச்சிடணும். இருங்க வினய், ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படாம கொஞ்சம் சொல்றியா? இதுங்க சாப்பிடலன்னா யாருக்கு நஷ்டம்? 2 வேளை சாப்பிடலன்னா மயக்கம் போட்டு காலை வந்து விழ போகுது. ராஸ்கல்ஸ். நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்கன்னு சொல்றேன்ல, சாப்பிடுங்க.
கொஞ்சுதுங்க. ம் அதானே, நீங்களும் சாப்பிடுங்க. குழந்தைங்க சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன? தான் பெத்த குழந்தைங்களா இருந்தா அந்த பிஞ்சு குழந்தைங்களோட பசி என்னங்கிறது தெரியும். வளர்த்த தாய் தானே, எப்படி உரைக்கும்? நீங்க நல்லா மூக்கு முட்டை சாப்பிடுங்க. குழந்தைங்க எக்கேடு கேட்டா நமக்கு என்ன? நீங்க பாக்குறீங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீட்ல குழந்தைங்களோட சந்தோஷமா முக்கியம், நம்மளோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா வயிறு முட்டை சாப்பிடுங்க. இந்த வீட்டு எதிர்கால வாரிசுங்க, பிஞ்சு குழந்தைங்க பசியில ஏங்கி துடிக்கட்டும். நாம சம்பாதிக்கிறதும் சொத்து சேர்த்து வைக்கிறதும் நமக்கு தானே. குழந்தைங்கள நமக்கு முக்கியம். நீங்களும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சுசி, ராஜா, நீங்க ரெண்டு பேருமே என்னோட ரெண்டு கண்கள். உங்களோட சிரிப்பு, உங்க சந்தோஷம், இதாண்டா எனக்கு முக்கியம். நீங்க ரெண்டு பேர் தான் என்னோட உலகம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அம்மா எனக்கு தனியா ஒரு பாப்பா பெத்துக்கல. ஏன் தெரியுமா? அப்படின்னு பெத்துக்கிட்டேன்னா உங்க ரெண்டு பேர் மேலேயும் இருக்கிற பாசம் குறைஞ்சிரும்னு தான். அதனாலதான் அம்மா இன்னொரு பாப்பா பெத்துக்கல. உங்க ரெண்டு பேருக்காகவும் தான் நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன்டா. அதையே நீங்க புரிஞ்சுக்க, அதை புரிஞ்சுக்கிற வயசு உங்களுக்கு இல்லைல்ல. இங்க பாருங்க, உங்க அம்மா லலிதா இருக்காங்கல்ல, அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்க, திரும்ப வர மாட்டாங்க. அதனால இப்போதைக்கு நான் தான் உங்க அம்மா, நீங்க ரெண்டு பேரும் தான் என்னோட குழந்தைங்க. உலகத்துல ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அன்னைக்கு வந்தாங்களே அவங்களும் அதே மாதிரிதான். அவ பாக்குறதுக்கு தான் உங்க அம்மா மாதிரி இருக்காளே தவிர நிச்சயமா அது உங்க அம்மா கிடையாது. அவ யாரோ ஊர் பேர் தெரியாதவ, நம்மள பிரிக்கிறதுக்குன்னே வந்தவ. அவளுக்கு நிஜமாவே உங்க மேல பாசம் இல்லடா, சும்மா பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறா. ஆனா நான் உங்க ரெண்டு பேர் மேலயும் கொள்ள பாசம் வச்சிருக்கேன்டா. தயவு செஞ்சு என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கோங்களேன். வெறுமன உருவத்துல மட்டும் பாக்குறதுக்கு உங்க அம்மா மாதிரி இருக்கிறவ மேலேயே அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே. இந்த அம்மா உங்க கூட எவ்வளவு நாள் இருந்திருக்கேன். என் மேல அதே பாசத்தை காட்டக்கூடாதா? அந்த அளவுக்கு நான் என்ன உங்களை கொடுமைப்படுத்திட்டேனா? அப்படின்னா ஏதாவது பண்ணிருந்தா கூட நான் தெரியாம செஞ்சுதான் நினைச்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. தயவு செஞ்சு அவள அம்மானு என்ன சித்தின்னு கூப்பிட்டு தண்டிச்சிடாதீங்க. என் தாய் பாசத்தை அந்த கடவுள் தான் புரிஞ்சுக்கல. தயவு செஞ்சு நீங்களாவது அதை புரிஞ்சுக்கோங்க. எங்க அம்மா வந்தப்ப அவங்கள பிரிச்சு வெளியே தள்ளல. நீ கெட்டம்மா, ரொம்ப ரொம்ப கெட்டம்மா.
கேளுடா. நான் தான் உங்க அம்மா. நான் தான் உங்க அம்மா. எனக்கு லலிதா தான் வேணும். நான் இருக்கேன்மா. நான் தானே உங்க அம்மா. டேய், டேய், நிறுத்து. உருப்பிடுவானுங்களா அவனுங்க? பாட்டி இப்ப யார திட்டிண்டே வர? அந்த தெரு முனையில நிக்கிறானுங்களே ரோமியோ பசங்க, அவனுங்களை தான் திட்டுறேன். அவனுங்க வயசு என்ன, என் வயசு என்ன? என்னையே கிண்டல் பண்றானுங்க. அப்படி என்னதான் சொல்லி கிண்டல் பண்ணாங்க? இன்னைக்கு பௌர்ணமியாச்சே, கிரிவலம் வர்றியான்னு கேக்குறானுங்க. சினிமாக்கா? நானும் அப்படித்தான் நினைச்சேன். நம்ம ஷாம் தம்பி நடிச்ச கிரிவலத்துக்கு தான் கூப்பிடுறானுங்கன்னு நினைச்சேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் பார்த்தா திருவண்ணாமலை கோயில் கிரிவலத்துக்கு தான் கூப்பிடுறானுங்க. நீயே நியாயத்தை சொல்லுமா? கோயில் கோயிலாக சுற்றுற வயசா எனக்கு? ஒரு பீச்சு பார்க்குன்னு கூப்பிட்டா எவ்வளவு ஜாலியாக இருக்கும். இந்த காலத்து பசங்க சுத்த வேஸ்ட்டுமா. பாட்டி நீ உன் வயசு கொஞ்சம் ஓவரா பேசுறேன்னு உனக்கே தோணல? மல்லிகா வருவா, அவ கூட நான் கிரி சினிமாக்கு போறேன். மல்லிகாவும் வரமாட்டா, அவ மகேஷோட டின்னருக்கு போயிருக்கா. என்னது? டின்னருக்கு மகேஷ் கூட போயிருக்காளா? அடி பாவி, அவளுக்கு அவ்வளவு துணிச்சல் வந்துருச்சா? அவ போக மாட்டேன்னு தான் பாட்டி சொன்னா. நான் தான் அவளை வலுக்கட்டாயமா மகேஷோட அனுப்பி வச்சிருக்கேன். மகேஷோட அவ நெருங்கி பழகினாதான் மகேஷ்க்கு அவ மேல நம்பிக்கையே வரும். கெட்டது குடி, உன் தலையில நீயே மண்ணவாரி போட்டுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? அப்படியெல்லாம் ஆகாது பாட்டி. மல்லிகா நெருப்பு. மல்லிகா நெருப்பு தான், ஆனா மகேஷ் பெட்ரோல், பக்குன்னு பத்திக்கும். ஏன் பாட்டி இப்படி பயமுறுத்துற? பின்ன என்னம்மா, ரோஜா மகேஷ் கூட இல்ல, நீயும் மகேஷ் கூட இல்ல. இந்த நேரத்துல ஆம்பளைங்க மனசு கண்டபடி அலையும். ஐயனார் சிலை கூட ஐஸ்வர்யா ராய் மாதிரி தெரியும். நீ என்னடான்னா ரோஜாப்பூ வாசனை பிடிச்சிக்கிட்டு இருந்த மூக்குக்கிட்ட மல்லிகைப்பூ வாசனை கொண்டு வச்சிருக்க. மகேஷ் இந்நேரம் மல்லிகைப்பூ வாசனையில மயங்கி இருப்பான். பாட்டி என் மகேஷ் ஒன்னும் சேலையை கண்டு அலையிற ஜாதி இல்ல. மல்லிகா ஒருவேளை சுடிதார் போட்டிருந்தான்னா? பாட்டி சேலையோ சுடிதாரோ ஜீன்ஸோ ஏன் மகேஷ் மயங்க மாட்டாரு. சரி, மல்லிகாவும் அப்படித்தான்னு உனக்கு அப்படி தெரியும். வயசு பொண்ணு, மல்லிகை கொடி, எந்த கொம்பு கிடைச்சாலும் பிடிச்சிக்கிட்டு கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஏறிடும், தெரியுமில்ல? பாட்டி மகேஷ் யாழுன்னு மல்லிகாவுக்கு நல்லாவே தெரியும். அவனும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான். எனக்கு நம்பிக்கை இல்லை. மகேஷ் ஓன் சொத்துன்னா மல்லிகா கஜானாவையே காலி பண்ணாலும் பண்ணிடுவா. பாட்டி நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். கைமீறி போனதுக்கு அப்புறம் நீ அழுது புலம்பி பயன் இல்லை. முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோ. பாட்டி போறோம் இரு, நான் மல்லிகா அது வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, இவன் மல்லிகா வீட்டுக்கு போறாளே.